வணக்கம், நான் டிடிஷியான். இன்று நாளிலே பார்க்க இருப்பது கறிவேப்பிலை பற்றிதான். கறிவேப்பிலை இல்லாமல் சமையலே முழுமையடையாது என்று சொல்கிற அளவிற்கு கறிவேப்பிலை நமது தமிழ் உணவு முறையிலே மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆனால் இன்றைக்கு பலரும் சாப்பிட உட்கார்ந்த உடனேயே உணவிலே கறிவேப்பிலை இருந்தால் அதை முதலில் நீக்கி ஓரமாக எடுத்து வைப்பதை ஒரு பழக்கமாகவே கொண்டிருக்கின்றார்கள். இது சரியானதுதானா என்று நீங்கள் கேட்டால் முற்றிலும் தவறானது என்பதே அதற்கான பதிலாகும். சுவைக்காகவும் நறுமணத்திற்காகவும் மட்டுமே கறிவேப்பிலையை பயன்படுத்துவதாக பலர் தவறாக கருதுகின்றனர். சித்தம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவங்களில் பயன்படுத்தப்படும் கறிவேப்பிலையின் எண்ணற்ற மருத்துவ குணங்களை என்று நாம் அறியாமல் இருப்பதே நம்மில் பலரும் கறிவேப்பிலையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ஒதுக்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த பதிவிலே பலரும் அறிந்திராத கறிவேப்பிலையினுடைய சில மருத்துவ குணங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பார்த்த பின்னர் கறிவேப்பிலையை இனியும் ஒதுக்கலாமா அல்லது உணவோடு சேர்த்து கறிவேப்பிலையையும் சாப்பிடலாமா என்பது குறித்து நீங்களே முடிவெடுங்கள். கறிவேப்பிலை என்பது சமையலில் வாசனைக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வகை கறிவேப்பிலை இலையாகும். இதன் சுவை சற்று காரத்துடன் கலந்த கசப்பு தன்மையை கொண்டிருக்கும். கறிவேம்பு இலை என்ற சொல்தான் மருவி கறிவேப்பிலை என்று ஆனதென்று சொல்கிறார்கள். இதனுடைய பூக்கள் வெண்மை நிறத்திலும் பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். இந்த கறிவேப்பிலை உணவுக்கு சுவையும் மணமும் மட்டுமே கொடுக்கிறது, அதற்காக மட்டுமே இது சேர்க்கப்படுகிறது என பல பேர் நினைத்துக் கொண்டு சாம்பாரில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் கறிவேப்பிலையை காப்பாற்றி கரையேற்றி விடுகின்றார்கள். உண்மையில் இது ஓரமாக வைக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல, உடலுக்கு உரமாக்க வேண்டிய பொருள். நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு எளிதிலே ஜீரணிக்க வேண்டுமெனில் அதற்கு கறிவேப்பிலையினுடைய உதவி மிக மிக அவசியம். இதில் உள்ள மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் சாப்பிடும் உணவு விஷமிக்காமல், அதாவது ஃபுட் பாய்சன் ஆகாமல் தடுக்கும் திறனும் இதற்கு இருக்கிறது. முதலிலே கறிவேப்பிலையை பயன்படுத்தியவர்கள் தமிழர்களே என்பது நமக்கெல்லாம் பெருமை. உலகிலேயே அதிகளவில் கறிவேப்பிலை பயன்படுத்தும் நாடுகள் இலங்கையும் இந்தியாவும் மட்டுமே. பிற நாடுகளிலே மிக குறைந்த அளவிலேயே இவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் கூட குறிப்பாக தமிழ் மாநிலத்தில் மட்டுமே அதிக அளவில் கறிவேப்பிலை சமையலில் பயன்படுத்தப்படுகின்றன. பிற மாநிலங்களில் அதிக அளவில் இது பயன்படுத்தப்படுவது இல்லை. இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து பிற நாடுகளிலே வசிக்கும் தமிழர்களால் தற்பொழுது வெளிநாடுகளில் கறிவேப்பிலையின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களிடையே இதன் பயன்பாடு அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய பாரம்பரியமான சமையல் முறைகளில் கறிவேப்பிலை தவறாமல் இடம்பெறும். இந்த கறிவேப்பிலை புதர்ச்செடி அல்லது குறுமரம் வகையைச் சேர்ந்தது. தண்டு மற்றும் கிளைகளின் இடையிலே கறிவேப்பிலை இலைகள் கொத்தாக வளர்கின்றன. இதன் பூக்கள் வெண்மை நிறத்திலும் பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். இந்த கறிவேப்பிலையை பார்ப்பதற்கு சிறிய தோற்றத்தினை கொண்டிருந்தாலும் இவற்றில் புதைந்துள்ள நன்மைகள் ஏராளம். ஆனால் இந்த கறிவேப்பிலை நன்மைகளை பலர் தெரியாமல் அவர்கள் உண்ணும் சாப்பாட்டில் இருந்து தூக்கி எறிந்து விடுகிறார்கள். தூக்கி எறியாமல் உண்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் சைவ பிரியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அசைவ பிரியர்களாக இருந்தாலும் சரி, நாம் உண்ணும் உணவிலே கட்டாயம் கறிவேப்பிலை இடம்பெற்றிருக்கும். ஆனால் நன்மைகள் நிறைந்த கறிவேப்பிலையை நாம் உணவுகளில் ஒரு பகுதியாக மட்டுமே சேர்க்கிறோம். கறிவேப்பிலை சமைக்கும் போது மட்டுமல்லாமல் பச்சையாக இருக்கும் போதே நல்ல வாசனை அளிக்கக்கூடியது. இதன் பழத்திலும் ஏராளமான நன்மைகள் உள்ளன. தண்ணீர் ஊற்றுவதை தவிர்த்து இந்த செடியை வளர்ப்பதற்கென்று தனியாக எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. ஒரு முறை நட்டு வைத்தால் அதன் பழங்கள் பழுத்து கீழே விழுவதனால் எண்ணற்ற செடிகள் வளர்ந்து விடுகின்றன. கறிவேப்பிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஏராளமாக பயிர் செய்யப்படுகின்றன. நம் நாட்டின் அனைத்து இடங்களிலும் கறிவேப்பிலை சாதாரணமாக கிடைக்கின்றது. வீடுகளிலும் வீட்டு தோட்டங்களிலும் வளர்க்கப்படும் கறிவேப்பிலை மரங்களின் நுனிக்கிளைகளை பறித்து பயன்படுத்துவதால் பெரும்பாலும் புதர்ச்செடியாகவே காணப்படுகின்றன. கறிவேப்பிலையில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று நாட்டு கறிவேப்பிலை, மற்றொன்று காட்டு கறிவேப்பிலை. நாட்டு கறிவேப்பிலை உணவிற்கும் காட்டு கறிவேப்பிலை மருந்தாகவும் பயன்படுகின்றன. கறிவேப்பிலை ஒரு சத்து நிறைந்த கீரையாகும். இதில் 63% நீரும் 6.1% புரதமும் 1 விழுக்காடு கொழுப்பும் 4 விழுக்காடு தாதுப்புகளும் 6.4% நார்ச்சத்தும் 18.7% மாவுச்சத்தும் இருக்கின்றன. இந்த கீரை 108 கலோரி சக்தியை கொடுக்கிறது. சுண்ணாம்பு சத்து, மக்னீசியம், மணிச்சத்து, இரும்பு சத்து, தாமிரச்சத்து, கந்தகசத்து மற்றும் குளோரின் முதலியன சத்தும் இந்த கீரையிலே உள்ளது. கறிவேப்பிலை மரத்தின் இலை, பட்டை, வேர் முதலியன உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றன. தமிழ் சித்த மருத்துவத்திற்கு இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடைதான் இந்த கறிவேப்பிலை.
நம்மை போன்ற இன்றைய தலைமுறையினர் அனைவரும் உணவினுடைய நறுமணத்திற்காக கறிவேப்பிலையை பயன்படுத்துகின்றனர் என தவறான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் கறிவேப்பிலையினுடைய மருத்துவ குணத்தினை கருத்தில் கொண்டே உணவில் சேர்த்து வந்திருக்கின்றார்கள். கறிவேப்பிலையிலே பலவிதமான மருத்துவ பயன்கள் இருக்கின்றன. இரத்த சோகையை குணப்படுத்தும், வயிற்றுப்போக்கு மற்றும் மூலநோய் சிகிச்சைக்கு உகந்தது, குமட்டல் மற்றும் தலைச்சுற்றுக்கு தீர்வளிக்கிறது, சீரான இரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்கிறது, வேதி சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைக்கிறது, கண் பார்வையை மென்மேலும் உறுதியாக்குகிறது, கல்லீரலை பாதுகாக்கிறது, கெட்ட கொழுப்பினை குறைக்கிறது, நோய் மற்றும் இருதய நோய்களிலிருந்து தடுக்கும், நல்ல கொழுப்பின் உற்பத்தி அளவையும் அதிகப்படுத்துகிறது, முடியை வலுவாக்குகிறது, நீரிழிவு நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது, செரிமான மண்டலத்திற்கு உகந்ததாக இது காணப்படுகிறது. இவ்வாறு பயனளிக்கக்கூடிய கறிவேப்பிலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உங்களின் உடல் பருமனும் கணிசமாக குறையும். கறிவேப்பிலையிலே கல்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம், பாஸ்போரஸ் போன்ற கனிமச்சத்துக்களும் மற்றும் வைட்டமின் A, B, C, E போன்ற விட்டமின்களும் நிறைந்திருக்கிறது. இதையடுத்து கறிவேப்பிலைக்கு உங்கள் உடலிலே உள்ள தேவையற்ற கொழுப்பினை கரைக்கும் சக்தி உண்டு. கறிவேப்பிலையை அதிகளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் தினமும் 10 கறிவேப்பிலையினை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். கறிவேப்பிலையில் அதிகளவில் நார்ச்சத்து இருப்பதனால் கறிவேப்பிலை உடலுக்கு நன்மை விளைவிக்கிறது. தினமும் கறிவேப்பிலையை வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் ஏற்படும் நன்மையை பற்றி பார்க்கலாம். செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை குணமாகும். சளித்தொல்லை உள்ளவர்கள் கறிவேப்பிலையை காய வைத்து பொடி செய்து தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளை 1 ஸ்பூன் கறிவேப்பிலை பொடியுடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளித்தொல்லையிலிருந்து நிரந்தர தீர்வு பெறலாம். முடி நன்றாக வளர்வதற்கும் முடியுதிர்வு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் கறிவேப்பிலையை காலை வரும் வயிற்றிலே சாப்பிட்டு வந்தால் முடியுதிர்வு பிரச்சனை சரியாகும். அடர்த்தியாக முடி வளர்வதை உணர முடியும். நரைத்த முடி கருமையாகவும் மாறும். கல்லீரலை பாதுகாக்க கறிவேப்பிலையை தினமும் காலை வரும் வயிற்றிலே சாப்பிட்டு வந்தால் கல்லீரல்களிலே தங்கியிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்க உதவுகிறது. மேலும் கறிவேப்பிலையில் இருக்கும் விட்டமின் கல்லீரலை பாதுகாக்க உதவுகிறது. நாள்பட்ட இரத்த சோகை கொண்டவர்கள் உலர்ந்த கறிவேப்பிலையை பொடி செய்து சுடுநீர் அல்லது பாலுடன் சேர்த்து கலந்து பருகி வர விரைவிலே இரத்த சோகையும் சரியாகும். வயதான காலத்திலே கறிவேப்பிலையை சாறு எடுத்து அந்த சாற்றினை பருகி வந்தால் அது பார்வை கோளாறுகளை தடுப்பதோடு முதுமையில் ஏற்படும் கண்புரை நோயின் தாக்கத்தையும் தடுக்கும். மலச்சிக்கலில் பல நாட்கள் அவஸ்தைப்பட்டு வந்தால் 4 தொடக்கம் 5 நாட்கள் சிறிது கறிவேப்பிலையை வெயில் நிழலிலே உலர்த்தி பொடி செய்து கொள்ள வேண்டும். பின் 1 டீஸ்பூன் கறிவேப்பிலை பொடியுடன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு தினமும் 2-3 முறை உட்கொண்டு வந்தால் மலச்சிக்கலிலிருந்து உடனடி நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும். 15 தொடக்கம் 20 கறிவேப்பிலை இலைகளை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் 1 டீஸ்பூன் தேன் கலந்து பருகி வந்தால் வயிற்றுப்போக்கு உடனடியாக நின்றுவிடும். உடல் பருமனால் கஷ்டப்படுபவர்கள் தினமும் காலையிலே எழுந்ததும் வெறும் வயிற்றிலே 18 கறிவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வர வேண்டும். இதனால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் பருமன் குறைவதோடு நீரிழிவு நோயும் தடுக்கப்படும். முக்கியமாக இம்முறையை 3 மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காணலாம். வயிற்றுப்போக்குடன் இரத்தம் மற்றும் சளி வெளியேறும் நிலையை வயிற்று கடுப்பு என்று சொல்வார்கள். இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே தீர்வு காண தினமும் 8 தொடக்கம் 10 கறிவேப்பிலை இலைகளை பச்சையாக உட்கொள்ள வேண்டும். கர்ப்பிணிகளுக்குத்தான் காலைச்சோர்வு ஏற்படும். இதனை தவிர்க்க 10 கறிவேப்பிலை இலைகளை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து பருக வேண்டும். மோருடன் கறிவேப்பிலையை அரைத்து கலந்து குடித்து வர குமட்டல் மற்றும் வாந்தியிலிருந்து உடனடி நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு சரியாக பசி எடுப்பதில்லை என்று சொன்னால், சுவை எதுவும் தெரியவில்லை என்று சொன்னால், மோரில் கறிவேப்பிலையை அரைத்து பேஸ்ட் செய்து அத்துடன் சீரக பொடி, பிளாக் சால்ட் சேர்த்து கலந்து பருக வேண்டும். சிறுநீரக பிரச்சனைகள் இருப்பின் கறிவேப்பிலை ஜூஸுடன் ஏலக்காயை பொடி சேர்த்து கலந்து பருகி வந்தால் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும். பூச்சிக்கடியை குணப்படுத்த கறிவேப்பிலை மரத்திலே உள்ள பழங்களை அரைத்து அத்துடன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்திலே தடவ விரைவிலே சரியாகும். தோள்களில் ஏற்படும் அலர்ஜிகள், நோய்கள் போன்றவற்றை குணப்படுத்தவும் கறிவேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது. உங்களது சருமத்தை ஆரோக்கியத்துடனும் பொலிவுடனும் வைத்துக்கொள்ள கறிவேப்பிலை மிகவும் உதவுகிறது. இரத்தத்திலே சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக்கொள்ள கறிவேப்பிலை பயன்படுகிறது. தொற்று ஏற்படாமல் கறிவேப்பிலை தடுக்கிறது. உடலிலே வெளிக்காயங்கள் அல்லது புண்கள் ஏற்படும் போது அந்த காயங்கள் மேலே கறிவேப்பிலையை வைப்பது அக்காயங்களினால் தொற்று ஏற்படுவதை தடுக்கிறது. கறிவேப்பிலையில் உள்ள ஃபோலிக் அமிலம்
நமது உடலிலே உள்ள எலும்புகளை வலுப்படுத்த மிகவும் உதவுகிறது. மன அழுத்தத்தினால் உடலில் ஏற்படும் சில நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு கறிவேப்பிலையை சாப்பிட்டு வருவது நல்ல பலனை அளிக்கும். கறிவேப்பிலை என்ற சொல் கரு, வெப்ப, இலை என்ற சொல்லிலிருந்தே மருவியது. குழந்தை கருவில் இருக்கும் போதே எவ்வித குறைபாடுமின்றி ஆரோக்கியமானதாக பிறக்க கறிவேப்பிலை உதவுகிறது. பரம்பரை நோய்கள் அடுத்த தலைமுறையினரை தாக்காமல் இருக்க கறிவேப்பிலையை சாப்பிடுவது உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் பெண்கள் கறிவேப்பிலையை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது என்றே சொல்லலாம். இவ்வாறு பல நன்மைகள் கறிவேப்பிலையில் இருக்கிறது. இனிமேலாவது உணவில் அவற்றை நாம் சேர்த்து உண்போம். கறிவேப்பிலையோ கறிவேப்பிலை, காய்கறிக்கெல்லாம் தாய்ப்பிள்ளை. தமிழ் மணத்துடன் தெம்மாங்கு வாசமும் கலந்து காற்றில் தவழ்ந்து நம் காதுகளில் நுழைந்தது அந்த நாட்டுப்புற பாடல். எட்டடுக்கு மாளிகையிலே இட்டலி பலதென்றாலும் கறிவேப்பிலை சட்டனிக்கு இணையாகுமோ பராபரமே என்ற கவிதையும் இதற்கு உதாரணமாகும். எனவே கறிவேப்பிலையை இனிமேல் உணவோடு நாங்கள் சேர்த்து கொண்டு பல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நன்றி.